afternoon all. Good afternoon. நம்ம NMMS அப்படிங்கற எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். அந்த எக்ஸாம் எதற்காக கவர்மெண்ட் நடத்துறாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? NMMS அப்படினா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இதுதான் NMMS அப்படிங்கற பரீட்சையோட விளக்கம். தமிழ்ல தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி திட்டம் அப்படிதான் அதோட விளக்கம். சரியா? இந்த பரீட்சை எழுதி நம்ம பள்ளியில படித்த 3 மாணவர்கள் இந்த பரீட்சையினால இந்த திட்டத்தினால பயனடைந்திருக்காங்க. யார் அப்படின்னா 2019ல வினிதா அப்படிங்கிற மாணவி இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்று மாதம் 1000 ரூபாய் வாங்கினாங்க. இப்ப அவங்க வேலூர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி 2023ல அஸ்வின் அப்படிங்கிற ஒரு மாணவர் என்னன்னா அவரும் இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று அரசு மாதிரி பள்ளியில படிக்கிறாங்க. இப்போ 11வது வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2026ல மேகலா அப்படிங்கிற மாணவியும் இந்த NMMS எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று மாதிரி பள்ளிக்கு தேர்வு அளித்தாங்க. இப்படி இது எதுக்காக இந்த கவர்மெண்ட் நடத்துது அப்படின்னா இதன் மூலமா நீங்க 9வது வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் அரசாங்கம் வழங்கும். எதுக்கு கவர்மெண்ட் தரணும்? இடைநிற்றல குறைக்கணும். இடைநிற்றல்னா நீ தொடர்ந்து ஸ்கூலுக்கு வரணும். அது மாதிரி படிப்பு மேல ஒரு ஆர்வத்தை உனக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவும் அந்த படிப்புக்கான செலவுகளை உனக்கு தரது மாதிரியும் ஒரு அரசாங்கத்தோட ஒரு சிறந்த திட்டம் தான் இந்த NMMS திட்டம். சரியா? இதுல 2 பிரிவு இருக்கு. அது என்னதுன்னா மேட்டும் ஸ்டாட்டும். மேட் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அது என்னது மேம் அப்படின்னா மன ரீதியான வினாக்கள், அதாவது நம்மளோட தர்க்க சிந்தனைகளை சோதிக்கிற மாதிரியான வினாக்கள், நம்மளோட விமர்சன சிந்தனைகளை சோதிக்கிற மாதிரியான ஒரு வினாக்கள். அது வினாக்கள் எப்படி இருக்கும்னா ஒப்புமைப்படுத்துதல், வடிவமைத்தல். சரியா? அந்த மாதிரியான வினாக்கள் 90 வினாக்கள் கேட்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு இருக்கு. அந்த டெஸ்ட் அப்படி என்னன்னா நீங்க நம்ம படிக்கிறோம் இல்லையா சயின்ஸ், மேத்ஸ், சோஷியல், இதுல இருந்து 90 வினாக்கள் கேட்கிறாங்க. மொத்தமா எத்தனை வினாக்கள் வந்துரும்? 180 வினாக்கள் கேட்கிறாங்க. இதுல நமக்கு மொத்தம் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னா 72 மார்க் எடுத்தா நீங்க இந்த தேர்வுல தகுதியா இருக்கீங்க. இந்த தேர்வுல இந்த உதவி திட்டத்துக்கு நீங்க தகுதியுள்ள நபரா மாணவரா இருக்கீங்க. இந்த NMMS பயிற்சி ரொம்ப மாணவர்களுக்கு கிடைத்திருக்க ஒரு நல்ல பயிற்சி. அதை நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறலாம். இன்னைக்கு நம்ம சமூகவியல் பாடம் இல்லையா? சமூகவியல்ல முதல் பாடமான ஐரோப்பியர்களின் வருகை அந்த பாடத்துல இருக்க வினாக்களை நம்ம NMMSக்கான பயிற்சியில பார்க்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் நீங்க படிச்சிருப்பீங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க. சரி, இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சான்றுகளின் வகைகள் என்னது? எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒருத்தரோட பேர் என்ன பாருங்க, ஆனந்தரங்கம். இவரே பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தின் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி தேசிய ஆவண காப்பகம் அப்படிங்கிறது புதுடெல்லியில அமைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இதுல சொல்றாங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படிங்கிறது சென்னையில அமைந்திருக்கு. சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிற பேர்ல சென்னையில அமைந்துள்ளது. ஒன்னா சொல்றேன், அதுக்கடுத்து முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்திய கட்டிடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றா என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு 4 கட்டிடங்கள் பேர் சொல்றாங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் அது எங்க இருக்குன்னா கொச்சி. புனித லோயிஸ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரி. புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா சென்னை. புனித டேவிட் கோட்டை கடலூர். மறுபடியும் சொல்றேன், சும்மா ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். இந்த இடத்துல எல்லாம் ஒரு கட்டிடக்கலை, இந்த கட்டிடங்களுக்கே நமக்கு ஒரு ஆவணம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 1900
புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. எந்த வருஷம்? 1690ல. யார் கட்டுறாங்க? ஆங்கிலேயர்கள். எங்க கட்டுறாங்க? கடலூர்ல புனித டேவிட் கோட்டை. சரியா? இந்த கோட்டையை வந்து கட்டுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். ஒவ்வொருத்தவங்களையா பத்தி பார்க்க போறோம். போர்ச்சுகீசியர்ல வந்து ரொம்ப முக்கியமானவங்க யார் பாருங்க. போர்ச்சுகீசிய இளவரசரை நம்ம வந்து மறக்கவே முடியாது இல்லையா? அவர் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு வந்து சொல்றாராம். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நிறைய மாலுமிகளை வந்து நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறாரு. சரியா? அடுத்து வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா வந்து எப்ப வராங்க? 1498ல கள்ளிக்கோட்டையை வந்தடைகிறார். நல்லா கேட்டுக்குங்க. இதுக்கான விளக்கத்தை வந்து வீடியோல நம்ம பார்ப்போம். நல்லா கேட்டுக்கோங்க. 1498ல கள்ளிக்கோட்டையை வந்தடைகிறாரு. அவரை யார் வரவேற்கிறார் அப்படின்னா சாமரின் அப்படிங்கிற அரசர் வந்து வரவேற்கிறார். சரியா? அவர் மட்டும் வரல, இன்னொரு மாலுமி வர்றாரு. அவரோட பேரு பெட்ரோ. அவர் பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர். இவர் என்னன்னா வாஸ்கோட காமாவையே பின்பற்றி வராரு. சரியா? அவரு வந்து 1500வது வருஷத்துல வந்து கள்ளிக்கோட்டையை வந்துடுறார். அதுக்கப்புறம் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மைடா வராங்க. அல்போன்சோ டி அல்புகர் அவங்க எல்லாம் வராங்க. இப்ப போர்ச்சுகீசிய நாடை தொடர்ந்து யாரு வராங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் வந்து பழவேற்காடுல தான் வந்து ரொம்ப தலைநகரா ஆரம்பிச்சு அங்கதான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஓகே. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்கள் என்னன்னா 1600ல டிசம்பர் 31ஆம் தேதி வந்து ஒரு 24 இயக்குநர்களை கொண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்ப வந்து அங்க நேரா வரப்போ வந்து ஒரு அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுல எந்த அரசர்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா 1708ல ஜஹாங்கீர் அவைக்கு வராங்க. ஜஹாங்கீர் அவைக்கு யார் வந்து பெர்மிஷன் கேட்கிறாங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து பெர்மிஷன் வந்து கேட்கிறாரு. சரியா? ஆனா ஜஹாங்கீர் வந்து அதுக்கு அனுமதி தரவில்லை. அனுமதி அவர் வந்து தரல. சரியா? அதுக்கு பின்னாடிதான் வந்து டேனியர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. சரியா? இதுல இந்த பாடத்துல வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இத்தனை நாடுகள்ல இருந்து மாலுமிகள் வந்திருக்காங்க. நம்ம நாட்டை வந்து எப்படி ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படிங்கிற இதுதான் இருக்கு. இதற்கான விளக்கத்தை நம்ம வீடியோலையும் பார்க்கலாம். அப்படியே நான் NMMS பயிற்சி அந்த தேர்வுக்கான பயிற்சி நம்ம இந்த பாடத்துல இருந்து எடுத்துக்கணும். இப்ப வந்து நம்ம ஐரோப்பியர்களின் வருகை பத்தி மேம் வந்து சொன்னேன் இல்லையா? இத வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்ப இதுல இல்லாத கருத்துக்களுமே வீடியோல சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணிக்கணும். என்ன காரணத்திற்காக வந்தாங்க, எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தாங்க, எந்த வருடங்களில் வருகை புரிந்தார்கள், அவர்கள் கட்டிய கோட்டைகளின் பெயர்கள், யார் யார் எவ்வளவு வருடங்கள் இந்தியாவில் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பாடத்துல பார்க்கலாம். அறிமுகம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச தேசிய வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. நவீன இந்திய ஆதாரங்கள் லைன் பை லைனா படிச்சுட்டு போறேன். இதில் முக்கியமானது ஏற்கனவே NMMS தேர்வில் கேட்கப்பட்ட பகுதிகள், புக் பேக் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. தொடக்க காலத்தில் இருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். இப்ப நம்ம ஐரோப்பியர்கள் வருகை அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம் இல்லையா? அதுக்கான கேள்விகள் வந்து இப்ப வரும். அந்த கேள்விகளை நீங்க நல்லா கவனிங்க. அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்தவர்கள் யாவர்? தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்தவர்கள் யாவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா அனைத்தும் சரியானவைதான். போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அலுவலக செயல்பாடுகளை அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்தவர்கள் யார் அப்படினா என்னென்ன கொடுத்திருக்காங்க? போர்ச்சுகீசியர், பிரெஞ்சு
பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அப்ப அனைத்தும் சரி. சரியா? அடுத்த கொஸ்டின் இருக்காங்க. அடுத்து பாருங்க இரண்டாவது கொஸ்டின். இந்தியாவில் ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் உள்ள இடங்கள் எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானதுதான். லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இந்த 4 இடங்களும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் உள்ள இடங்களாக இருக்கு. அடுத்து பாருங்க மூன்றாவது கொஸ்டின். இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்து அறிந்து கொண்டவர்கள் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐரோப்பியர்கள். இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்து அறிந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஐரோப்பியர்கள். பதில் வந்து ஐரோப்பியர்கள். சரியா? இப்ப இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்களும் வீட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துட்டு வருவேன். அதுல நம்ம வந்து அதற்கான பயிற்சியை செஞ்சு